வணக்கம். இன்னைக்கு நாம வீடியோல பார்க்க போற ரெசிபி வந்து காளான் கறி தான் பார்க்க போறோம். செய்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு செய்ய போறோம். எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு இஞ்சி, பூண்டு இடிச்சு சேர்த்துக்கலாம். பூண்டு அதிகமாவும், இஞ்சி குறைவாவும் இருக்கணும். இந்த அளவுல இஞ்சி, பூண்டு இடிச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி, பூண்டு கலர் மாறணும். பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்து வெங்காயம் வதங்குற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு 200 கிராம் காளான் அலசிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். காளான் வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். மசாலா பவுடர் அரைச்சி சேர்க்க போகிறோம். இந்த மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் நல்லா சூடான பிறகு 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 லவங்கம், சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் கைவிடாமல் கருகாமல் வறுத்துக்கலாம். மசாலா வறுபடும் போது நல்லா வாசனை வரும். அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுபடணும். வறுபட்டுடுச்சு. தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடராக அரைச்சிக்கோங்க. மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போய் மஷ்ரூமும் வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்க மசாலாவை 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுவும் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் இந்த காளான் கறி.